சொல்லப்பட்டிருக்கு. அந்த சீனாய் மலையிலே இடி முழக்கம், மின்னல், கார்மேகம், எக்கால சத்தத்துடன் மகிமையா தேவன் அக்னியா இறங்கினாராம். அதே விதமான அக்னியும் மகிமையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மேல் வீட்டில் இறங்கின விதமாக நம்முடைய சபையில இப்போ இறங்கணும். அந்த அக்னி இறங்கினா போற வரவங்க எல்லாம் திரளான ஜனங்கள் ஆலயத்துக்கு கூடி வர முடியும். அப்படி போல ஆலயத்தை நிரப்பத்தக்கதா ஒவ்வொருவரும் நம்ம வெளியே போய் ஆத்மா அதை செய்யாட்டினாலும் வீட்டில் இருந்த ஜெபத்துல சபைக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அந்த பின்மாரியுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக சபையில ஒவ்வொருவர் மேலும் இறங்கத்தக்கதாக இந்த பாடல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரின் தேவன் நம்முடைய தேவனாய் துணையாவாரே என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்ல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நம்புவேன்
நம்பிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா வேலையிலும் கூட இருப்பாரு. ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். நம்ம எவ்வளோ நல்லபடியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் சோம்பலா இருக்கிறோம், அசட்டையா இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்கிறோம். ஆனா பார்க்கும்போது எத்தனையோ தீங்கான காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. எந்த குழந்தை எப்படி கடத்திட்டு போகுது ரொம்ப பயமா இருக்கு. வீட்டு குழந்தைங்களை கூட தனியா வெளியே விடாம உள்ள பிடிச்சி நாங்களாம் வச்சுட்டு இருக்கிறோம். அப்படியே அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக சகோதரி கிரேஸ் அவர்கள் ஜெபிப்பாங்க. பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக போலீஸ்கார் அம்மா உங்க வைஃப். ஆமேன். மீதி பேர்ல ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களா அந்த பாரம் யார் யார்கிட்ட குழந்தைங்க இருக்கோ அதை நினைச்சு நாம தாப்பனே அந்த பிள்ளைகள்லாம் பாதுகாப்போட இருக்கணும்னு ஜெபிக்கலாம். கொடான கோடி நன்றி சோத்திரம் செலுத்துறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே சோத்திரப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ராஜா. சோத்திரிக்கிறோமப்பா, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே உமது கரம் நீட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு இசைசாமி அவர்களுக்காக மனம் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா, அவர்களுக்கு வேலை அடைத்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. பெண் குழந்தைகள் ஆண்டவரே சோத்திரப்பா சமூகத்தில் ஆண்டவரே கொடுக்குறப்பா. அந்த குழந்தைகளை ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பேர் பிரகாரம் ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே சோத்திரப்பா உமது ஊழியத்துக்கு ஆண்டவரே பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் சாமி. அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆண்டவரே ஆபத்தாபா ஆசோசம் எதுவும் நேரிடாதபடி ஆண்டவரே அந்த குழந்தைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா சோர்வுகளும் பலவீனம் மத்தியில் ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே உமது பலத்தினால் அந்த குழந்தைகளை இடைக்கட்டி கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்திரிக்கிறப்பா எல்லா இடத்துல ஆண்டவரே சோத்திரப்பா உமது பிள்ளைகள் ஆண்டவரே தவிக்கிறது ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம் ராஜா, கேட்கிறோம் ராஜா. அவர்கள் இடத்துல ஆண்டவரே சோத்திரப்பா அந்த மோசமான உலகத்தில் இருந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எடுத்து தெரிந்தெடுத்து ஆண்டவரே சோத்திரப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே சுபிச்சமான வாழ்க்கையை தந்தால வேணுமா ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஆண்டவரே சோத்திரப்பா உமது வல்லமே அந்த பிள்ளைகள் மேல் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் நிலைத்திருக்க நமக்கு கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகள்
பிள்ளைகளாய் உண்மையுள்ள பிள்ளைகளாய் அந்த குழந்தைகளை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே வளர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. திராணியை ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. சோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க அந்த குழந்தைகளை பெருகாரம் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்து காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்துல கெஞ்சுகிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கடந்த 2 மாதங்களா நம்ம அநேக நிகழ்ச்சிகள்லையும் டிவிலையும் நம்முடைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி குழந்தைகளை சின்ன பிள்ளைங்களை கடத்தி ஒரு தீவையே விலைக்கு வாங்கி அவங்களாம் அப்யூஸ் பண்ணி அப்படி ஒரு மாறாத பெரிய ஒரு பாவத்துக்குள்ளாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசம் செய்ததை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த கடத்தல், அப்புறம் அந்த பெண்களுடைய டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க, கடத்திட்டு போகிறது, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறணும் என்று சொல்லி சகோதரி தமிழ்ச்செல்வி ஜெபிப்பாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு. எல்லாரும் ஆமேன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவோ பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகளிர் தினத்தன்று மகளிர்களாய் ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இப்பொழுதும் கூட ஜெப குறிப்புக்கு வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பெண் குழந்தைகள் பல இடங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு அவர்களை வைத்து தொழில் செய்து அப்பா பிழைத்து இந்த பொருளாசையினால் இந்த உலகம் அப்பா மாயைக்குள்ளாக கடந்து போகிறதை நீர் அறிவீர் ராஜா. ஆண்டவரே, இந்த பகுதி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளை வைத்து செய்கிற தொழில்கள் செய்கிறவர்களை அப்பா நீங்க சந்திங்க. அவர்களுடைய கண்களை அவர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க ராஜா. இயேசுவே, ஒரு விசை மனமிறங்கி எல்லா பெண் குழந்தைகளையும் நீங்க பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண் குழந்தைகளை கடத்தி அவர்கள் அது மூலமாக பிழைப்புத்தனம் பண்ணுகிற அனைவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிற சுவாமி. அவர்கள் அனைவரையும் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு எங்களுடைய அந்த சிந்தனையை கொண்டு வராதபடிக்கு நீர் ஆண்டவரை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பெண் குழந்தையை விற்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை, அவர்களுடைய மனதையும் நீங்க பாருங்கப்பா. அவர்களுடைய மனதில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. பெண் குழந்தை என்பதை ஒரு கேளிக்கை பொருளாக பார்க்காதபடி ஒரு செல்வமாக ஆண்டவரை பார்க்கும்படியாய் கிருபை செய்யுங்க. எல்லா பெண் குழந்தைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லா வாலிப பெண்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர்கள் எடுக்கும்படியாக ஒரு விசை கூட அவர்கள் மேல் மனமிறங்கி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் என்று ஒரு நிமிஷம் ஆண்கள்லாம் அந்த ஆண்டு திரும்பி பாருங்க, பார்க்கலாம். இந்த பக்கம் திரும்புங்க, நீங்க மாத்திரம் திரும்புங்க. ஹாப்பி விமன்ஸ் டேன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே சகோதரிகள் தான். சொல்லுங்க, ஹாப்பி விமன்ஸ் டே. இன்னும் சத்தமா. சகோதரிகள், நீ நீடித்த நாளாய் வாழ்வாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் நம்முடைய பாஸ்டர் அம்மாவை ஆனர் பண்ணுறதுக்காக இந்த பெண்கள் தினத்தில் நம்ம கொஞ்சம் மேலே வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு பாஸ்டமாவை நம்ம கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அடுத்தபடியாக நம்முடைய பாஸ்டர் அவருடைய தங்கச்சி ஆக்னஸ், கொஞ்சம் முன்னால வாமா. இந்த சபைக்கு வந்தவங்களுக்கு தெரியாது. சிறு பிராயத்திலிருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். பிறந்ததுலேருந்து எப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை. எக்ஸாம் இருந்தால் கூட அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கே இருந்தாலும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, கேளுங்க, எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. கம்மியாக தான் படித்தேன். எப்படி படித்தேன், எப்படி ஆண்டவர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். உங்களை மத்தியில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டடீஸ் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காடுக்கு கொடுத்துட்டு
அப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் ஸ்டடீஸ்க்கு பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சமாக தான் படிச்சுட்டு போவேன். இருந்தாலுமே வந்துட்டு நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்க, நல்ல நெக்ஸ்ட் என்ன, அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிறப்போ ஆண்டவர் கரெக்டான பாதைகளை கரெக்டான டைமில் கரெக்டான பீப்புளோட கனெக்ட் பண்ணி நல்லா ஆசீர்வதிச்சு இப்போ வெளியூரில் இருக்க உதவி செஞ்சுருக்காருக்கு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டென்மார்க்கில் இருக்கிறாங்க 2 பெண் குழந்தைகள், நல்ல ஒரு குடும்பம். கர்த்தர் அபரிதமா அவங்க செஞ்ச ஊழியத்தை நிமித்தம் ஆசீர்வதிச்சார். அநேக பேருக்கு தெரியும், ஸ்கூலுக்கு எக்ஸாமா 3 பேருமே பாஸ்டருடைய பிள்ளைங்க பார்க்கும்போது எக்ஸாம் பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி ஊழியத்தை தான் பார்த்தார். 3 பேரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இதே போல கர்த்தருக்கு முதலீடு நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் நன்கு செழிப்பாக இருக்கும். பெண்கள் தினத்தன்று இவர் பெண்ணாக இருந்து எவ்வளோ உயர்த்தப்பட்ட அந்த நாமத்தை நிமித்தம் ஹானர் பண்ணுறோம். சிஸ்டர் இந்த விஜயா கமலேஷ் அம்மா கொஞ்சம் முன்னால் வாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன பிள்ளையா ஆக்னஸ் இருந்தது, எப்படி ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்தினார்னு. அவங்க இவங்களுக்கு சால்வை போத்தி ஹானர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கரங்களை தட்டுங்களே, ஆண்கள் தான். ஆக்னஸ் துரை இல்லை, இப்போ மாறிடுச்சு. ஜென்சன், ஆக்னஸ் ஜென்சன், அவங்களுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29, தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதே ஆமேன். இதற்கு விளக்கம் சகோதரி விஜயா அவர்கள் கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலையும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே பெண்களாகிய நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து கர்த்தரை உயர்த்துவதற்கு வாய்ப்பளித்த பாஸ்டருக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட அந்த சங்கீத பகுதியை நாம் சற்று நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 29:1-2 வசனங்களை நாம் மறுபடியும் பார்ப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல பாடல்களை பாடினாங்க, கர்த்தரை துதித்தாங்க, மகிமைப்படுத்தினாங்க.
ஆனால் எல்லாரும் மனந்திறந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் வருகிறவராய் இருக்கிறார். இப்போ 1 நாளாகமம் 16, 28, 29. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி போற்றி வாழ்த்தி அவரை எப்பொழுதும் நம்ம அவரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை மனம் விட்டு துதிக்கணும், முழு இறுதியத்தோடு துதிக்கணும். ஒருத்தரை நம்ம நேசிச்சா எப்படி மனதார நேசிக்கிறோம், அன்பு பாராட்டுறோம், முழு காரியங்களையும் அந்த குழந்தைக்காகவோ கணவருக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ நம்ம செலவழிக்கிறோம். அப்படியே கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நாம் நேசித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தின்படி நாம் கர்த்தரை பாடி துதித்து எப்பொழுதும் நம்ம கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மளை ரட்சிக்கிறான்னு பார்க்குறோம். இந்த 2 நாளாகமம் 20, 21, 22 பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடும்படியாக அந்த இடத்துல ஆட்களை நியமிக்கிறாங்க. அப்படி அவர்கள் துதித்து பாடும் பொழுது அப்படி சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு சாகும்படியாகவும் ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம மனப்பூர்வமாய் கர்த்தரை ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கிறோங்கிறது தெரியும். நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது தான் அதனுடைய பாதிப்பு என்ன, ஐயோ எப்படியாவது கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா, ஆண்டவரே எனக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மிகுந்த பாரத்தோடு நம்ம துதிப்போம். மற்ற நேரத்துல எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம இருதயம் பாரப்படுறதில்லை. ஆனால் அப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே எப்படி கர்த்தரை தொழுது கொள்வது என்று பார்த்தா, பரிசுத்த அலங்காரம் என்பது உலக பிரகாரமான வஸ்திரமோ நகையோ பூவோ இவைகளெல்லாம் நமக்கு அலங்காரம் அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆவிக்குரிய அலங்காரம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய அலங்காரம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நற்குணங்கள் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நற்குணம் எங்கிருந்து வருகிறது அப்படி என்றால் ஆவிக்குரிய கனிகளில் இருந்து தான் இந்த நற்குணம் நமக்கு வருகிறது. இந்த நல்ல குணங்கள் இருக்கணும். ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களை நேசிக்கிறவர்களாய், அவர்களிடத்துல நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், பொறுமையாய், தாழ்மையாய், இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எப்பவுமே நம்மளுடைய இருதயங்களைத்தான் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர் என்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்துல ஒரு நினைவுகளை வைத்து கொண்டு மனுஷரிடத்துல ஒரு விதமாய் பேசினா அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால ஒரு லாபமும் கிடையாது. நமக்கும் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருக்கும் அது மகிமையை நாம் செலுத்த முடியாது. ஆனபடினால நற்குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இப்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவ சமூகத்துல வந்து நம்ம துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு ஏன் வர்றோம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, சபைகள் மத்தியிலே தேவனை உயர்த்தும்படியாக. கர்த்தர் இந்த நாட்கள் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை சபையிலே சாட்சியாக அறிவித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சங்கீதம் 21:11 பார்த்துட்டீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
அப்படியாய் நாம கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அப்ப கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சங்கீதத்துல நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 21ல கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் ரொம்ப முக்கியம். இந்த அதுலேயும் நாங்கள் வாலிபனாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நமக்கு பலன் இருக்கிறபடினால் எதையும் நம்மளால செய்ய முடியும் என்று சொல்லி இன்றையிலிருந்து அந்த காலத்திலையும் கூட அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முதிர் வயது ஆகும் பொழுதுதான் ஐயோ அந்த பலன்னா என்ன, அந்த பலன் நமக்கு வேணும். நம்ம எப்படியெல்லாம் நன்றாக தெரிஞ்சோமோ இன்னைக்கு இந்த பலன் இல்லாதவர்களாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாம, செய்யணுங்கிற ஆசை இருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு பலன் குன்றி போனதாய் காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நம்ம அதிகமாய் மகிமைப்படுத்தும் பொழுது அதெல்லாம் சொல்ற, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்க. அவருக்கு நாம் அப்படி மகிமையும் வல்லமையையும் செலுத்தும் பொழுது கர்த்தர் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இப்படியாக கர்த்தருடைய நாமத்திற்குரிய கணத்தை அவருக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் மத்தேயு முழுவதும் வேத வினா போட்டி நடத்தப்பட்டது. அதில் முதல் பரிசு பார்த்திங்கன்னா விஜயா எபினேசர் பால் சிஸ்டர் முதல் பரிசு வாங்கினாங்க. இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா வசந்தி சிஸ்டர் வாங்கினாங்க. அவங்களுக்கு பரிசு கொடுக்குமாறு நம்மளுடைய பாஸ்டமாக அழைக்கிறோம். இல்லை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்த மாதம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மார்க் முழுவதும் நம்ம தேர்தல் வினா போட்டி நடத்தப்பட்டுள்ளது. வருகிற வாரம் வர சண்டே நடத்தப்படுது. எல்லாரும் முடிச்சுட்டு எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு போங்க. இல்லை கரங்களை இரண்டாவது பரிசு சகோதரி வசந்தி. பரிசுத்தரின் ராஜ்யமதிலே பாலகர்கள் போல நாமும் பார்க்கப்படுவோமே. பாவமற்ற பரிசுத்தரின் ராஜ்யமதிலே பாலகர்கள் போல நாமும் பார்க்கப்படுவோமே. பாலுடன் தேனுமாய் பலரச பாங்குடன் பருகுவோம் பருகுவோம் பருகுவோம். பாலுடன் தேனுமாய் பலரச பாங்குடன் பருகுவோம் பருகுவோம் பருகுவோம். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெள்ளிக்கிழமெல்லாம் வரட்டா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் ஒரு பிரச்சனையே வந்த மாதிரி வந்துடும். அன்றைக்கி போனனாலே வெள்ளிக்கிழமை எந்த ரூபத்தில் வருமோ, பிள்ளைகள் மூலம் வரும், கணவர் மூலம் வரும், எப்படியாவது வெள்ளிக்கிழமை ஒரு நிம்மதிங்கதே எங்களுக்கு இருக்காது. இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் அனுபவித்ததுனால சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை அதிகாலை ஜெபம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீங்களும் வாங்க. அந்த பெண்கள் கூட்டமும் நாங்கள் எப்படியாவது நாங்கள் அதுக்காக ஜெபம்னுவோம். ஏசப்பா தடையில்லாமல் எப்படியாவது கூட்டம் நடைபெறணும், எந்த விதத்துலையும் தடை வரக்கூடாதுன்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அதை வைத்து ஜெபம்னுவோம். அதனால் எப்படியாவது 2-3 பேராவது கூடி எப்படியாவது தடையில்லாமல் அந்த கூட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அநேக பெண்கள் இதில் கலந்து கொள்ளுங்க. தேவன் தான் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சபையோர் அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம பெண்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பெண்களா இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்கள் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த சபையில் பெண்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டாருக்கு நானும் ஒரு சாட்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நான் பல முறை ஆண்டவர்கிட்ட நிறைய ஜப குறிப்புகள் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய சாட்சியும் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்த ஒரு இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட சாட்சியை பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன்.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நான் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் சொல்லலாம் 25வது வருஷத்தில் கூட போன வருஷத்தில் இந்த லெந்த் டேஸ் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணாங்க. பாஸ்டர் வந்து வச்சுட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எங்களுக்கு அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வந்து பாட்டுலாம் ஒரு இதுவாக வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண தேவைக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேவை வந்து இந்த லெந்த் டேஸ் ப்ரேயரில் தான் வந்து நிறைவேறிச்சு. கண்டினியூஸாக நான் அந்த அந்த வச்ச அந்த 21 நாட்களில் 20 நாட்கள் கலந்து கொண்டேன். அதனால அதனோட பரிபூரணம் வந்து எனக்கு கிடைச்சதுனால நான் உங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த லெந்த் டேஸ் ப்ரேயர் குறித்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு தேவைக்காக கண்டிப்பாக இருப்பீங்க. நிச்சயமா பெண்களாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பல தேவைகள் இருக்கு. நம்மளோட பிள்ளைங்களை குறித்த பாரம் இருக்கு, கணவரை குறித்த வேலை குறித்த ஒரு பாரம் இருக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நிறைய பேருக்கு வந்து இன்னும் வீடு இல்லாமல் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், கல்யாண தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் குறித்து இந்த லெந்த் டேஸ் ப்ரேயரில் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் ரொம்ப உங்களோட ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வர நாட்கள் கடுமையான நாட்களாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போல்லாம் நம்ம இந்த நாட்டில் இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணுன்றது இல்லை, நியூஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் நமக்கு கர்த்தர் கொடுக்கும் தேசம் நமக்கு நல்ல தேசம். இந்த வசனத்தின்படி தேசத்தில் சமாதானம் உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடந்த நாட்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்தில் எவ்வளோ மாற்றங்கள், போறனால எவ்வளோ பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிற இடம் இல்லாமல் நிறைய பேர் அங்கங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற தேசத்துலேயும் நமக்கு கொடுத்து இந்த தமிழ்நாட்டையும் குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு முதலாவது நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போவும் கூட ஆண்டவர் வந்து நமக்கு எவ்வளோ சாட்சி கொடுத்திருந்தாலும் முக்கியமான சாட்சி என்னோட அக்கா பொண்ணோட கல்யாணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயரில் கூட வந்து நான் ஒரு சின்ன இதை எவ்வளோ பேர் எடுத்துக்குவீங்கன்னு தெரியல, ஆனாலும் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். லாஸ்ட் வீக் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் நான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன், ஆனாலும் வந்து ஒரு மனுஷன் தன்னை வந்து காட்டணுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீல் டவுன் பண்ணி எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் ஒரு கேமராஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நீல் டவுன் பண்ணி ஆண்டவர் நன்றி சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிளேயருக்கு இருக்கிற தைரியம் வந்து பெண்களாகி நமக்கும் வந்து இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக போய் தீர்க்க தரிசனம் சொல்லவோ ஊழியம் செய்வதோ முடியாத காரியம்தான் இந்த நாட்களில். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் பேசலாம், உங்களால் அது முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க. அவங்களோட இது பேசும்போது நம்ம ஒரு இது பேசும்போது அவங்க வந்து அக்கா இது வந்து சொல்லுங்கள், இது ப்ரேயரில் வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நான் ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது யாருமே தடை பண்ணி அது வேண்டாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு கேட்கவே இல்லை. அந்த மாதிரி வந்து சொல்லவும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நிறைய பேர் மூவ் ஆன் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்லேயே சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டதுக்குள்ளே ஆண்டவர் வந்து என்னை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு தவிர எங்கள் வீட்டில் யாருமே ஒரு ரட்சிப்புக்குள்ளே வரல. நாங்கள் இன்னும் இந்துவாக தான் இருக்கோம். ஆனாலும் கடந்த வாரத்தில் நான் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், நீ வந்து இப்போ இந்த லெந்த் டேஸ் ப்ரேயரில் உனக்கு எக்ஸாம், பையனோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, அந்த எக்ஸாமுக்குள்ள நீ வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவர்கிட்ட கேளு, பாரப்பட்டு கேளு. அவளோட பலவீனமான சரீரம் வந்து பரிபூர்ணம் ஆனது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரேயர் தான். நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ப்ரேயர் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, புதன்கிழமை ப்ரேயரில் வரும். ஒவ்வொருத்தரோட தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு வந்து என்னோட தேவை இது அக்கா, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக நீங்கள் வந்து காரியம் செய்யுங்க சொல்லும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு வந்து விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்குறவராக இருக்கார். உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நம்மளால் அதுலேருந்து வர முடியாத சுச்சுவேஷன் லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யார் தைரியம் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். ஆனால் அதனால் கண்டிப்பாக அந்த புதன்கிழமை ப்ரேயர் மாதம் ஒரு டைம் உங்களால் கண்டிப்பாக முடியும், லேடிஸால் கண்டிப்பாக முடியும். ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய இது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பலன் வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு பலம் கொண்டு திடமானதாக இருன்னு சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக அந்த பலம் கொண்டு ஆண்டவர் நம்மளே பல பேருக்கு சாட்சியாக நிற்க வைப்பார். அதை போல் வெள்ளிக்கிழமை ப்ரேயரையும் கலந்துக்குங்க. வெள்ளிக்கிழமை ப்ரேயர்லையும் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. அதனால் வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமை ப்ரேயர்லையும் கலந்து கொள்ளுமாறு இந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஃபஸ்ட்டு சாராள். சாராள் என்றால் இளவரசி, சாரா என்றால் இளவரசி என்று பெயர். அது வந்து ஆண்டவர் வந்து சாரா என்ற பெயரை சாராள் என்று மாற்றினாள். அது ஜாதிகளுக்கு தாயானவள். அதே மாதிரி ஆபிரகாம் என்ற பெயர் வந்து விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம்னு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். சாராள் வந்து 90 வயதாக இருக்கும் பொழுது அவள் வந்து சாரா ஜாதிகளுக்கு தாயானவள். அவள் 90 வயது, அவள் மிகவும் அழகுள்ளவள். சாராள் அநேக நாட்களாய் மலடியாய் இருந்தபோது ஈசாக்கை பெற்ற பொழுது அவளுக்கு 90 வயசாக இருந்தது. இருவருக்கும் வயது வந்து 10 வயது வித்தியாசம். சாராள் விசுவாசியாமல் ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தா. அப்போ வந்து ஆகாரனால இஸ்மவேல் பிறந்தா. இப்பவும் வந்து நம்ம இஸ்மவேல் பிறந்ததுனால இன்று வரை இஸ்ரவேலுக்கும் அரபியர்களுக்கும் விரோதமாக நடந்து வருகிறது. சாராள் வந்து கற்பம் செத்த பிறகும் அவர் 90 வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். பெண்ணின் மரணம் அடைந்த வயது வந்து வேதத்தில் யாரும் குறிப்பிடப்படலை. ஆனால் சாராளுடைய வயதை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மக்போலா என்ற குகையை வாங்கி சாராளை அங்கு அடக்கம் செய்தார்கள். இது இவ்விதமாய் சாராளுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்தது வந்து தெபோராள். தெபோரா என்றால் தேனி என்று அர்த்தம். அவள் தேனியைப் போல மிகவும் சுறுசுறுப்பாய் இருப்பாள். மிகவும் பக்தி உடையவள். ஆண்களுக்கு நிகரான பெண் நியாயாதிபதி மற்றும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் வீராங்கனியாகவும் இருந்தாள். அவள் ஒரு வலிமை மிக்க இராணுவதியாகவும் இருந்தாள். இஸ்ரவேலின் 4வது நியாயாதிபதியாக இருந்தாள். ஆண்களுக்கு மத்தியிலே இவள் ஒருத்திதான் பெண் நியாயாதிபதியாக இருந்தாள். அவள் சாதாரண பெண் இல்லை, நல்ல பண்புள்ளவள், சுறுசுறுப்பான பெண் நியாயாதிபதி, தேவநாணமுடையவளால் இருந்தாள். மக்களுக்கு ஆலோசனை வழங்கவும் அவர்களை வழிநடத்தும் தாயாகவும் இருந்தாள். மக்களுக்கு வழக்குகளை தீர்ப்பதிலும் தேவன் மீது மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவள். மக்களுக்கு நீதிமன்றமும் நடத்தினாள். நேர்மையும் நாணமாய் நடந்து கொண்டாள். அதுக்கடுத்தது அன்னாள். அன்னாள் வந்து எல்கானாவை திருமணம் செய்து பல ஆண்டுகளாகி அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போது வந்து 2வது திருமணம் வந்து பெண்ணினால செய்து கொண்டா. அப்போ பெண்ணினாளுக்கு வந்து குழந்தை இருந்துச்சு. குழந்தை இருந்தப்போ அவள் அண்ணாளை வந்து பெண்ணினால் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து அவனோட வீட்டுக்காரர் சொல்கிறார், நீயே கவலைப்படுற, நான் ஒன்று அதிகமாக நேசிக்கிறேன்ல, அவள் சொன்னால் சொல்லிட்டு போகட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவள் வந்து அண்ணாள் வந்து அனுதினமும் ஆண்டவர் ஆலயத்தில் போய் அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து சாமுவேல் என்ற மகனை கொடுத்தாரு. அடுத்தது வந்து ரூத்து. எலிமெலேக்கு, நகோமி இவர்கள் இருவருக்கும் குமாரர்கள் 2 பேர் இருந்தார்கள். பஞ்சத்தின் காரணமாக அவங்க வந்து பெத்லகேம் என்ற தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். பஞ்சத்தின் காரணமாக மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கே வந்து எலிமெலேக்கு இறந்து போயாராம். அப்புறம் 2 மகன்களும் இறந்து போயாராங்க. அப்போ அவளும் விதவி, அவங்க மருமகள் 2 பேரும் விதவியாக இருந்தாங்க. அப்போ வந்து அவள் சொல்கிறான், நீ வந்து உன்னுடைய தேசத்துக்கு நீ போயிரு அப்படின்னு சொல்லி மருமகளை சொல்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறான், ஓர்பால் வந்து சரின்னு போயாரா. ரூத் வந்து நான் அப்படி போக மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன்னு சொல்லி நகோமியோடையே இருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது எலிமெலேக்குன்னு உறவுக்காரரான போவாஸ் அங்கே இருக்கிறாரு. அங்கே போய் அவங்களுடைய நிலத்துல வந்து கதிர்களை பொறுக்க போகிறாங்க. அதை பொறுக்கி அவங்க வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய கண்களில் அவருக்கு தயவு எடுத்து போவாச அந்த ரூத்தை திருமணம் பண்ணிட்டாங்க. அந்த ரூத்தின் சரித்திரத்தில் தான் இயேசு பிறக்கிறாரு. அடுத்து வந்து எஸ்தர். எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. அவளை வந்து மொரகதா என்ற அவங்க சிறிய தகப்பன் எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து குமார்த்தி தாழ்மையில் இருந்து உயர்த்துக்கு உயர்த்திய தேவன் புழுதியிலிருந்து அவளை மேல் தூக்கி எடுக்கிறாரு. எஸ்தர் ஒரு இளம் பெண், மிகவும் அழகுள்ளவள். அவள் யூத பெண். அவள் மறுபெயர் அச்சித்தாள். அவள் வந்து பொறுமையுள்ளவள், விசுவாசம் உள்ளவள், நாணம், தைரியம், கீழ்ப்பிடிதல், தாழ்மையுள்ளவள், சுயநிலம் இல்லாமல் தன்னை உயர்த்தியதற்கு சுயநிலம் இல்லாமல் ஜனத்துக்காக வாழ்ந்து வந்தாள். அவன் வந்து 127 வாழ்ந்து வந்து அப்போ வந்து 127 நாடுகளுக்கு ராஜா இருக்கிற அகஸ்வேர் ராஜா வந்து ஒரு விருந்து பண்ணுறாரு. அப்போ வந்து வஸ்தின்னு அவன் மனைவியை வந்து வர சொல்கிறாங்க. அவள் வரமாட்டேனுங்கிற. அவன் வந்து மிகவும் அழகாக இருப்பாளாமா. அவளை அந்த அழகை வந்து காமிக்கிறதுக்காக அவன் வந்து வராதனால இவன் வந்து அவளுடைய அந்த ராஜ மேன்மையாக அவகிட்ட இருந்து வஸ்தி கட்டத்தை இருந்து எடுத்துட்டு எஸ்தருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த 127 நாடுகளில் பெண்களை பார்க்கும் பொழுது அவளுக்கு எஸ்தரை
தான் பிடிச்சி போச்சு. அப்போ எஸ்தர் வந்து மிகவும் அழகாக இருந்தால், தேவனுக்கு பயந்து இருந்தா. அப்படி இருக்கிறப்ப அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு மேன்மையை கொடுக்குறாரு. அவர் ராஜாத்தியாக வாழ்றா. அப்போ அந்த மொரகதாய் வந்து அவளுடைய சின்னதுலேருந்து எஸ்தரை வளர்த்திட்டு இருக்கிறதுனால அவளுடைய பேச்சத்தை அவன் கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ வந்து அவன் வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனப்போ வந்து நம்ம கன்னி பெண்களை, அதில் ஒரு பெண் எஸ்தர் சகல பெண்களையும் விட எஸ்தர் நேசித்தால் கிரீடத்தை வைத்து அவளை அரசியாக மனைவியாக ஏற்றுக்கொண்டாள். எஸ்தர் ராணியாக மாறிய பின்னும் மொரகதாய் பேச்சை கேட்டு நடந்தால் ஆமான் என்பவன் தன்னை பெரியவனாக காண்பிக்கிறார். அப்போ காமிக்கும் போது இவ வந்து யூத மக்களை எல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து மொரகதாய் சொல்கிறா, நீ இப்படி இருந்தீன்னா அவன் வந்து யூத மக்களை எல்லாம் அழிச்சு போடுவேன். அதனால நீ போய் ராஜா கிட்ட மன்றாடி அவனை எப்படியாவது அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமானை சாகடிக்கணும்னு மொரகதாய் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய கண்களில் அவள் போய் ராஜா கடத்தில் அப்போ ஆமான் என்பவன் தன்னை பெரியவனாக காண்பிக்கிறான். மொரகதாய் அவளை வளர்த்தபடியால் அவள் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்கும்படியாக போற. அப்போ மொரதெகாய் எஸ்தரிடம் யூதர்களை தப்புவிக்க ராஜாவிடம் மன்றாட சொல்ற. அவன் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து ராஜாவின் கண்களிலிருந்து தயவு கிடைத்தது. யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரண பெண்ணை ஆண்டவர் எழுப்பி ஆமானை தூக்கிலிடப்பட்டார். நாமும் ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஜெபமும் அர்ப்பணிப்பும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். நாம் இதுவரை கேள்விப்பட்டது பெண்களாகிய நாம் சாராளை போன்ற தாயாகவும் தெபாரலை போன்று காக்கும் தீர்க்கதரிசியாகவும் சாமுவேலை பெற்ற அன்னாளை போன்று சாபங்களை மாற்ற மன்றாடி ஜெபிக்கிறவர்களாம் இருக்க வேண்டும். ரூத் நகோமியை போன்று இயேசுவை போல அவருடைய சந்நிதியில இடம் பெறுவோம். எஸ்தரை போல மன்றாடி ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் ஊழியக்காரர்களாய் மாறுவோம். கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கு நம்மோடு இருப்பதாக. ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்துல பல பெண்கள், எண்ணிலடங்காத பெண்கள் இயேசுவுக்கு சாட்சியாகவும் சீஷியாகவும் வாழ்ந்தார்கள் இல்லைங்களா? அதுல நம்மளுக்கு தெரிந்த சில பெண்களை பற்றி நம்ம பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாருடைய பெயர் என்னங்க? மரியாள். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாரின் பெயர் மரியாள். அதே போல நம்ம பவுலினுடைய காலத்துல பவுலுக்கு உதவியா இருந்த பெண்கள் 26 பெண்கள் நம்மளுடைய பவுலினுடைய ஊழியத்துக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயார் மரியாள். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாரையும் இயேசுவை பார்த்து பரிசேயரும் சதுசேயரும் என்னன்னாங்க தெரியுமா? அடே, இவன் மரியாளுடைய மகனாச்சே சொன்னாங்கல்லங்க. பரிசேயரும் சதுசேயரும் இது இயேசு கிறிஸ்து மரியாளுடைய மகனாச்சேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எலிசபெத் என்ற ஒரு பெண், அவங்களும் கர்த்தருக்கு சாட்சியாகவும் கர்த்தருடைய சீசியாகவும் வாழ்ந்தாங்க. எப்படிங்க வாழ்ந்தாங்க? விசுவாசத்தினால ஒரு கற்பம் தரித்து ஒரு மகனை பெற்றெடுத்தாள் இல்லைங்களா? அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? அவர் பேர் என்னங்க? எலிசபெத் பெற்ற மகனுடைய பேர் என்னங்க? யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் பெற்றெடுத்த தாயார் எலிசபெத். அவங்க ஒரு சாட்சி. அதே மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராள் கற்பந்தரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் சீசியாகவும் வாழ்ந்தாள் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சகோதரிகளும் உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் நம்பிக்கையான விசுவாசத்திலும் சாராள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வேரூன்றி நின்றாள். அதே போல இயேசுவுக்கு சீசியாகவும் வாழ்ந்து வந்தாள். மறுபடியும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவின் மாமியால இயேசு கை தொட்டு எழுப்பினார் இல்லைங்களா? சுகமாக்கின பெண்கள்
இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த பெண்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு அந்த சீசர் வீட்டுக்கு போறாரு. மாமி வந்து ஜுரமா கிடக்கிறா. அவளை பார்க்கறாரு இயேசு. கை தொட்டு எழுந்திருக்க செய்கிறாரு. அப்போ மாமியின் ஜுரம் என்ன ஆகுதுங்க? மாமியின் ஜுரம் மாறி போய் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறாள். அப்பொழுது மாமி வந்து இயேசு கிறிஸ்துவின் சீசியாகவும் சாட்சியாகவும் ஜீவிக்கிறாள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மறுபடியும் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு தளபதி வந்து தன்னுடைய மகள் வந்து இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பினார். இயேசு கிறிஸ்து தலைவனுடைய மகளை வந்து இறந்து போயிடுறா. இறந்த உடனே அவன் வந்து இயேசு கிறிஸ்து விட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளை உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த மகள் எந்திரிச்சு பணிவிடை செய்து அவள் சாட்சியாகவும் சீசியாகவும் வாழ்கின்றாள். அதே மாதிரி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம் பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாளுங்களா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவள் வந்து சுகமாகிறா. சுகமான உடனே கடவுளுடைய வல்லமையை பெற்று அவருக்கு சாட்சியாகவும் சீசியாகவும் வாழ்கிறாள் இல்லைங்களா? அன்னாள் என்ற தீர்க்கதரிசி லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 38ஆம் வசனம் 84 வயதுள்ள விதவை 84 வயதுள்ள விதவை வந்து தெய்வ ஆலயத்தில் வீற்றிருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவை தேவாலயத்திற்கு சுத்திகரிப்புக்கென்று கொண்டு வந்த போது அவள் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக்க காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் வரைக்கும் தேவாலயத்திலே தங்கியிருந்து தீர்க்கதரிசி ஊழியத்தை நிறைவேற்றும் அளவுக்கு அவள் இருந்தாள். தொற்காலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பழையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொண்டவள் தபித்தாள் என்னும் சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகவும் செய்து வந்தாள். தொர்க்கா பட்டணத்துல யோப்பா பட்டணத்துல தொற்கால்ங்கிறவ ஒரு மனுஷி நம்மளாட்ட ஒரு பெண். அவள் வந்து ஏராளமான தர்மங்களையும் ஏராளமான உதவிகளையும் செய்து வந்தாள். அதே போல மரித்து போன பிறகு பேதுரு போய் அவளை தொட்டு எழுப்பி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசியாகவும் சாட்சியாகவும் நிறுத்தினார். அதே மாதிரி இன்னொருத்தர் இதே போன்ற பவுலின் ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருந்த சுமார் 26 பெண்கள் பவுலின் உபதேசத்துக்கு உதவியாக இருந்த பெண்கள் எத்தனை பேருங்க? 26 பெண்கள். நம்மளுடைய பாஸ்டருக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம எண்ணி பார்ப்போம் சரிங்களா? நம்ம எத்தனை பேர் நம்ம பாஸ்டருக்கு உதவியா இருக்கிறோன்னு நம்ம எண்ணி பார்த்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவருக்கு ஒத்தாசையா இருக்க நம்ம முயற்சி செய்வோம். அடுத்தபடியாக அநேக ஸ்திரீகள் அவருடன் இருந்து அவருக்கு பணிவிடை செய்துள்ளார்கள். அநேக ஸ்திரீகள் அவருடன் இருந்து பணிவிடை செய்தார்கள். அவர் சிலுவையில் சுமந்து செய்தபோது பின் சென்று அழுதனர். அப்பொழுது அவர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசுசாமி சிலுவை சுமந்துட்டு போகும்போது யாருங்க பின்னால் அழுதுட்டு போனது? மரியாள். சரிங்களா? 2 மரியாள்கள் என்ன செஞ்சாங்க?
அழுதுகிட்டே போனாங்க. இயேசு சாமி சிலுவையை எடுத்துட்டு போனதை தாங்க முடியாம. நம்மளுக்கும் அழுகாட்சி வருவோம் இல்லைங்களா? யாராவது அழுதாங்கன்னா நம்ம கண்ணுலையும் தண்ணி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி அழுகும் பொழுது இயேசு சிலுவை சுமந்து திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்காக அழுகாதீங்க, எனக்காகவும் அழுகாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எதுக்காக அழுங்க? நம்மளுடைய குழந்தைகளுக்காக, வாலிப குழந்தைகளுக்காக, சிறு குழந்தைகளை, நம்ம குழந்தைகளை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் என்ன செய்யணுங்க? அழுது ஜெபம் பண்ணி விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்படியாக தேவன் ஒவ்வொரு பெண்களையும் பயன்படுத்தினது போல நாம் எல்லா பெண்களையும் பயன்படுத்த இயேசுதாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபிக்கலாங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே பெண்களை நீர் உபயோகப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு சாட்சியாகவும் ஆண்டவரே சீசியாகவும் மாற்றி இருக்கிறீர். அதே மாதிரி எங்களையும் முற்றிலுமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் கவலைகள், உலகத்தின் வேலைகள், பளுக்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் என்ப நாமத்தில் தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே. அவங்களுக்கு எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் சில மிஷினரிகள் பெண் மிஷினரிகள் ஊழியம் செஞ்சுருக்காங்க. நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, சாரா டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் காலேஜஸ், ஸ்கூல்ஸு இந்த மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க இது வரைக்கும் இந்தியாவுக்கே வந்தது கிடையாது. அவங்க உடல் ஊனமுற்றவங்க. ஓகே. ஸோ அவங்களோட பிரதர் தான் இந்தியாவில் ஊழியம் செஞ்சாங்க. அவர் பேர் ஜான் டக்கர். ஸோ அவர் திருநெல்வேலிக்கு வந்தபோது, திருநெல்வேலியில் பெண் பிள்ளைகள் தெரியாத ஆண்களோட பேசக்கூடாது, பெண்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஜான் டக்கருக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி அவங்க சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவர் மட்டும்தான் இந்தியா வந்திருந்தார். அவங்க சிஸ்டரால் அவங்களால வர முடியல. ஸோ இங்கே என்னென்ன நடக்குதோ இந்த சூழ்நிலையெல்லாம் பற்றி அவங்க சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ லெட்டர் மூலமாக இதையெல்லாம் அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் இப்படி தான் இருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்க யாரும் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் அவங்க யார் சொல்லி தருவாங்கன்னா ஆண்கள் தான் சொல்லித்தர வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் அதுதான் மெயின் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சாரா டக்கர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னா, ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து ஆசிரியர் ஆக்குவோம் பெண்களை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இல்லையா? நம்ம பெண்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட காரணமாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆரம்பித்து ஆசிரியர்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா டக்கர் ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ சாரா டக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஜுவல்ஸு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட எல்லாம் நிதி திரட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, திருநெல்வேலியில் சாரா டக்கர் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக லட்சக்கணக்கான, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேலான ஆசிரியர்கள் அங்கிருந்து படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவர்களோட அந்த சாரா டக்கர் எடுத்த முயற்சியினால தான் முதலாவதாக அந்த திருநெல்வேலி சைடில் ஒரு ஊழியம் ஆரம்பித்தாங்க. பெண் பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பெண் பிள்ளைகள் குறித்த முக்கியமான காரியங்கள்ல எல்லாம் அவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் உருவாச்சு. ஸோ நம்மளும் சாரா டக்கர் போலவே நம்மளால் அந்த ஸ்பாட்டில் இறங்கி வேலை செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளால் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ அதை நம்ம செய்யணும். தேங்க்யூ. சாரா டக்கர் மாத்திரமல்ல, திருநெல்வேலி பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் நிறைய அநாத குழந்தைகளை வளர்த்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல் ஐடா ஸ்காடர் இந்த வேலூரில் பார்க்கும்போது அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் நிறைய மிஷினரிகள், இதை ஈவன் மதர் தெரசா அவங்க ஆசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஃபாரின்லேருந்து நமக்கு ஊழியம் செய்தார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Let's clap your hands. Hallelujah. 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 The book of Judges, chapter 4, 1 to 24. வேத ஆதாரத்துக்காக இன்று நாம் எடுத்துக்கொள்கிற புத்தகம் நியாயாதிபதிகள் எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம் 1 முதல் 24ஆம் வசனங்கள். The Bible is filled with wisdom and encouragement for all the women of all ages. எல்லா வயதிலுள்ள பெண்களுக்கு ஊக்கமளிக்கவும் ஞானத்தை தரக்கூடியதாகவும் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் அமைந்துள்ளது. We are all created in the image of God. நாம் அனைவரும் தேவ சாயலாக படைக்கப்பட்டுள்ளோம். You will be inspired and challenged when you realize நீங்க யாருன்னு புரிந்து கொள்கிற நேரத்தில் நாம் பெரிய ஒரு சவாலான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புலப்படுகிறது. all that the Lord has in store for you as a woman of God, தேவ மனுஷியாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சேகரித்து வைத்துள்ளார். let's open our Bible to the book of Judges, chapter 4, 1 to 24. எடுத்துக்கொள்வோம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் முழுக்க. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Before we dive into the story, இந்த கதைக்குள்ளாக நாம் போறதுக்கு முன்பாக let me give you a little background. ஒரு சின்ன பின்புறத்தை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். In the book of Judges, we find the nation of Israel captivated in a period of evil. இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல தீமையின் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிபட்டு இருந்ததை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கு. Israel during that time chooses to live sin. இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களாகவே பாவத்தின் வாழ்க்கையை தெரிந்து கொண்டாங்க. Worshipping false idol and doing the exact opposite of what God commands them to do. கர்த்தர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ அது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து முடித்தாங்க. எடுத்துக்காட்டாக விக்கிரக வழிபாடு ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா அவங்க அதை செய்தாங்க. So God appoints judges to lead and save Israel from their enemies as you read the book of Judges. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுடைய எதிரிகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் சில நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாரு. அதை குறித்து தான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. Now it is important to note for 20 years no man in Israel took initiative to rally the nation men to battle. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அந்த இடத்துல, அதாவது கானானியர்களுக்கு கீழாக பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க எந்த ஒரு ஆண் மகனுமே 20 வருஷமா அங்க எழும்பவே இல்லை. It was Deborah who calls Barak to battle. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் தெபோரா அவங்க பாராக் என்பவனை போர் செய்யறதுக்காக அழைக்கிறாங்க. There was a story where the roles man and woman were reversed. இந்த தெபோராளுடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்னென்ன காரியங்கள்லாம் தன்னுடைய ஜனத்துக்காக செய்யறாங்களோ அதற்கு அப்படியே அதாவது ஆண் செய்ய வேண்டிய காரியத்தை பெண்ணும், பெண் செய்ய வேண்டிய காரியத்தை ஆணும், அவ்வளவு ஒரு பலமுள்ள பெண்ணாக தெபோரால் காட்டப்படுறாங்க. She calls upon Barak, a military leader, to lead the Israelite forces into the battle. தெபோரால் அவங்க பாராக்க ஒரு சேனாதிபதியா இஸ்ரவேலுக்காக நிற்கும்படியாக போர் செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க. Who is Deborah?
தெபோராள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்க போறோம். She is a respected judge, a prophetess, female prophet, a wife. தெபோராள் ஒரு பொறுப்புள்ள நியாயாதிபதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு பெண் தீர்க்கதரிசியா இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு மனைவியாகவும் இருந்தாங்க. Was chosen by God to serve his people at very challenging time. சவாலான ஒரு நேரத்துல ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த தெபோராள். அவங்க இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக எழும்புனாங்க. As we learn more about her life, three main things that have guided us. தெபோராளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான 3 விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். 1. Deborah, woman of faith. முதலாவது, தெபோராள் விசுவாசத்தின் தாயாக இருக்காங்க. Let's open our Bible to Hebrew 11:6. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hebrew 11:6. And without faith it is impossible to please him. Those who come to God must believe that he exists, and they must believe that he rewards those who look to him. இதுதான் எபிரேயர் 11:6ல சொல்லப்பட்டிருக்கு. Everything we do impact our very being as Christians start with faith in Jesus, the one who saved us. யார் நம்மள நேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறவரா இருக்கிறார். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி நாம் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க நம்மளால முடியும். We can attempt to do great things in our lives, but without Jesus at the center, we will fall short, we will fail. நம்மளால பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் நம்மளுடைய மத்தியில் இயேசு கிறிஸ்து இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு சூழ்நிலையில விழுந்துதான் போவோம். Number 2, Deborah, woman of leadership. இரண்டாவதாக, தெபோராள் ஒரு தலைமைத்துவ பொறுப்பை எடுத்து நடத்தினவங்களா இருந்தாங்க. The Bible make it clear that living for God is not easy. தேவனுக்காக நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல அப்படிங்கறத வேதாகமம் நமக்கு தெளிவா காட்டுது. As Jesus say in John 15:18-19. யோவான் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 18-19வது வசனங்களில் ஏசப்பா இப்படி சொல்றாரு. I will read in English. If the world hates you, know that it has hated me before it hated you. If you were of the world would love you as its own. But because you are not of the world, but I choose you out of the world, therefore the world will hate you. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. Living out our faith in Christ takes fortitude, takes courage. But we have hope that Jesus has overcome the world. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியத்திலையும் ஜெயிக்க முடியாது. அதாவது ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன் அதனால் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தபடினால் அவரை நம்மளை விசுவாசிச்சாதான் நம்மளால உலகத்தை ஜெயிக்க முடியும். John 16:1. I have said all things to you to keep you from falling away. யோவான் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இடரல் அடையாத படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நாம் இடரல் அடையாத படிக்கு ஆண்டவர் மேல
விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. And because of this, we can boldly walk out our callings. ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புல நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். Let's open our Bible in James 1:22. But be doers of word, not hearers, only deceiving yourself. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். As a Christian, we're called to act, to care, to preach the good news and be the good news to all the people. கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் வேத வசனத்தை போதிக்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். Like Deborah, a woman of leadership, a woman of action. தெபோராளை போல நாம் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். When the time comes for decisive action against the Canaanite oppressor. எப்படி தெபோராள் கானானியருக்கு விரோதமாக எழும்பி நின்று போர் செய்தார்களோ அதே போல நமக்கு எதிர்த்து வருகிற எல்லா சக்திகளுக்கு விரோதமாகவும் போர் செய்ய தேவன் தாமே பலன் தருவார். மூன்றாவதாக, woman of fortitude, endurance, courage. தெபோராள் ஒரு தைரியமுள்ள பெண்ணாக இருந்தாங்க. What is endurance? The capacity to withstand prolonged hardship, such as illness, courage, spirit, facing danger without fear, losing hope, mental strength. தெபோராள் நீண்ட நாளா கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், அதாவது அவங்க நம்பிக்கையே அற்று போற சூழ்நிலையில தான் அந்த நாட்கள்ல அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே நம்மளை மீட்டுக்கொள்ள யாருமே எழும்ப மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, எதிர்காலமே தனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் தெபோராள் மிக மன தைரியத்தோட எழும்பி நின்று ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஜனங்களுக்காக தைரியமா எழும்பினாங்க. Deborah, a woman of courage, is the mental and emotional strength that allow a person to face adversity, pain, danger, patient and resilient, as you read in Judges 4:8 and 9. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாராக் பயந்துக்கிறாரு போறதுக்கு, போர் செய்யறதுக்கு. பாராக்கே நீ வான்னு சொல்லிட்டு தெபோராள் கூப்பிடுறப்ப அவர் சொல்றாரு, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தெபோரா சொல்றாங்க, சரி வா நான் உன் கூட வரேன், அப்பயாவது நீ சேனாதிபதியா நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போர் செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெபோராள் ஒரு பெண்மணியா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க எழும்பினால மட்டும்தான் பாராக் போருக்கு போற ரெடியா ஆனாரு. Deborah remind us that when God calls a woman to lead, தெபோராள் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னா, பெண்களை ஆண்டவர் வழிநடத்துறதுக்கும் தெரிந்து கொண்டிருக்கார். He also equips her to stand, to speak and act with authority. Judges 4:14. நியாயாதிபதிகள் 4:14 ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆண்டவருக்காக பெண்களாகிய நாம் நிற்கவும் பேசவும் செயல்படவும் ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். Then Deborah said to Barak, go, this is the day the Lord has given Sisera into your hands. Has not the Lord gone ahead of you? செசராவே நீ எழுந்து போ, செசராவை உன்னுடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறாரு, பாராக்கே சீக்கிரம் எழுந்திரி, எழுந்து போய் போர் செய் அப்படின்னு சொல்லிட்டு தெபோராள் தான் அவங்கள எழுப்புனாங்க. Lesson from Deborah's story. இந்த தெபோராளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ற பாடம் என்ன அப்படின்னா, never forget to thank God for all the blessing. நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும்
நன்றி சொல்ல ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. Be a trusted leader and an encourager. எப்பொழுதும் மற்றவங்களை ஊக்கப்படுத்துறவர்களாகவும் இருக்கணும். அதே சமயத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைமைத்துவ பொறுப்பை உண்மையுள்ளவர்களாக நாம் செய்து முடிக்க வேண்டும். Cultivate, build intimate relationship with God. Have an unbroken fellowship with Him so that you can hear His voice. ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அனுதினமும் ஜெபத்துல நாம் தரித்திருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். Your only concern should be doing what the Lord has called you to do. Do not let anything get in the way of that. ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்புல மட்டும் நாம் அக்கறை செலுத்தி அதன் வழியாக நடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய அழைத்த அழைப்பு அதை நம்ம விட்டுட்டு வேற பக்கம் போறதை பத்தி யோசிக்கவே கூடாது. என்ன சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நாம் சோர்ந்து போயிடாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் ஓட வேண்டும். Deborah was chosen by God to serve His people at very challenging time. மிகவும் ஒரு சவாலான சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம் இந்த தெபோராள். Deborah show her belief in God and her strength through God as she quietly and obediently stepped into her role. தெபோராள் ஒரு பெண்ணா இருந்தபடினால அவங்க எந்த ஒரு வெட்கமும் படாம ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் அவங்களை அழைத்த அழைப்புல உண்மையா இருந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே தேவனை விசுவாசித்து முன்னேறி போனாங்க. Deborah not only speak God's word, she obeyed it. ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக மட்டுமல்ல அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகவும் இருந்தாங்க. Like Deborah, may more and more strong godly women speak the word, obey it, sing it with all our hearts for the glory of Christ of our Lord. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் தெபோராளை போல அதிகமாக ஆண்டவரை பாடி துதித்து எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி பேசி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எல்லா துதியும் கனவும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென். தொடர்ந்து பெண்களை கர்த்தர் உயர்த்தும்படியாக வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க கூட உங்களால் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே அவர்களையும் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கலந்து கொண்டவர்கள், வந்தவர்கள், பேசினவர்கள், பேசாதவர்கள், இதற்காக ஜெபித்தவர்கள், பின்னாடி ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக பணங்களை கொடுத்து தாங்கினவர்கள் எல்லாரையும் நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்களை ஊக்கப்படுத்தி சபைக்கு அழைத்து வந்து ஆண்டவரே தொடர்ந்து பெண்களை ஆண்டவரே நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைத்து பார்த்திருக்கிற அழகு பார்த்திருக்கிற ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வாதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இன்றைக்கு ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துறதுக்காக நன்றி. ஆசீர்வாதத்துக்காக நன்றி. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே.